ஹாய், அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த வீடியோ எடுத்தே ஒரு வாரம் ஆகுது. நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுத்துட்டேன், இதில் அந்தளவுக்கு வாய்ஸ் கேட்காது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவங்க கீத்து பின்னுறாங்க எங்கே அப்படின்னா, நம்ம பாபநாசம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் பாபநாசத்தில் இந்த ஆற்றுக்கரை ஓரமாக கீத்து பண்ணுவாங்க. இதில் ஆல்ரெடி எங்கள்கிட்ட நலவாரியத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. இருந்துட்டு அங்கே கீத்து பின்னுறவங்களுக்குலாம் அட்டை போடணும், நீங்கள் பேசிட்டு போங்க, அவங்க எப்போ கூப்பிடுவாங்களோ அப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் அன்றைக்கும் மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு போகிற வேலை இருந்துச்சுன்னு போயிட்டு திரும்பவும் போய் அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன வயசு எத்தனை வயசு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மறுபடியும் கேன்வாஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் நீங்கள் இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒருத்தவங்க சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு போக முடியாது. நலவாரியத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு அவங்க எந்த ஏஜில் இருக்காங்க. ஏன்னா வயசானவங்க 60 வயசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அட்டை போட்டு கொடுக்க முடியாது. ரெண்டாவது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றது ஸ்பாட்டில் போய் நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை போட்டுக்கலாம். இப்போ சில பேர் டைலரிங் வேலை பார்ப்பாங்க, சில பேர் சித்தாள் வேலை பார்ப்பாங்க. வேலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நலவாரியத்தில் அட்டை போட்டு அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அனைத்தும் நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி போய் கேன்வாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்திருக்கோம். நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க அட்டை போட்டு 2-3 டைம் அவங்க பசங்க ஸ்காலர்ஷிப்புக்கு வாங்கிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி. இருந்தாலும் நாங்கள் சொல்கிற மாதிரி வராதில்ல. அவங்க என்ன சொன்னாலும் பக்கத்தில் இருக்கவங்க சில பேர் நம்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம அன்றைக்கி அங்கே போயிருந்தோம். போயிட்டு டீட்டெயிலாக பேசிவிட்டு என்னென்ன ப்ரூஃபெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிட்டு பொதுவாக அந்த லொக்கேஷனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம்னா ஆற்றுல தண்ணி இல்லை, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.